ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போறோம். புண்ணாக்கு போட்டு செய்ய போறோம். என்னது புண்ணாக்கா? அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. நானும் அப்படிதாங்க பார்த்தேன். ஆனா இதெல்லாம் நம்ம தாத்தா, பாட்டி அந்த காலத்தில சாப்பிட்ட உணவு முறையாங்க. எங்க மாமியார் வந்து இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணாங்கங்க. அத தான் இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சு காமிக்க போறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, நம்ம வீட்ல வந்து தேங்காய் எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய்லாம் ஆடுவோம். அந்த மாரி ஆடுறப்ப நமக்கு வந்து புண்ணாக்குமே தருவாங்க. அதாவது போறோம். அதுவும் கடலை எண்ணெய் ஆடுறப்ப கிடைக்கக்கூடிய புண்ணாக்கு தாங்க சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து புண்ணாக்கு வந்து நல்லா கட்டி கட்டியா பெருசா இருக்குங்க. அந்த மாரி இருக்கிறப்ப நம்ம சின்ன சின்னதா உடைச்சு, அத வந்து நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுக்கிறப்பயே பார்த்தோம்னாக்கா, புண்ணாக்கு வாசம் சூப்பரா இருக்கும். வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சுடு தண்ணீல கொட்டி நல்லா அத ஊற வச்சுடணுங்க. நாங்க இன்னைக்கு வயல்ல தாங்க சமைக்க வந்திருக்கிறோம். காத்தோட்டமா நல்லா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியுமே அடுப்புல வச்சுட்டோங்க. இந்த குழம்புக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னாக்கா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் சைட்லயுமே நாங்க கருவாடுமே அழகா கழுவி வச்சுட்டோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னைக்கு நாங்க களி செஞ்சிருக்கோம். களிக்கு தாங்க இந்த கருவாட்டு குழம்பு. அதுவும் புண்ணாக்கு கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. சொல்லவே வார்த்தை கிடையாது. சட்டி இங்க சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊத்திக்கலாம். கடலை எண்ணெய் தாங்க ஊத்திட்டுருக்கோம். எண்ணெயும் சூடாயிடுச்சுங்க. தேவையான அளவுக்கு பார்த்தோம்னாக்கா, கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்ப நம்ம வந்து பூண்ட வந்து இதில போட்டு நல்லா வதக்கிக்கணும். பொதுவா பூண்டு வந்து நம்ம வெங்காயம், தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் வந்து சேர்ப்போம். ஆனா இந்த குழம்புக்கு பூண்டு முன்னாடியே போட்டுட்டு, அப்புறம் கருவேப்பில, கொத்தமல்லி சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வதக்கணுங்க. இப்படி தான் எங்க மாமியார் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நீங்க யாருனா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாரி புண்ணாக்கு போட்டு கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப வந்து நம்ம வெங்காயம், தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சைட்ல வந்து பார்த்தோம்னாக்கா, இதுக்கு தேவையான அளவு புளியுமே கரைச்சி வச்சுக்கலாங்க. நம்ம சமைக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்களா, கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு பசுமையா இருக்கு. நம்ம மாடெல்லாம் இங்க தாங்க கட்டியிருக்கோம். மாடு ஒரு சைடு மேய்ஞ்சிட்டுருக்கு. நம்ம இங்கேயே சமைச்சிட்டுருக்குறோங்க. வெங்காயம், தக்காளிலாம் பார்த்தோம்னாக்கா நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், தக்காளி வதங்குறப்ப ஒரு 4 கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே வதங்கிடுங்க. பாருங்க நம்ம ஊற வச்சிருந்த புண்ணாக்கு நல்லா ஊறி போயிருக்குங்க. இத நல்லா ஒரு 4, 5 தண்ணீய விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறோம். நீங்க யாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாரி புண்ணாக்கு யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இங்கே வெங்காயம், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சுங்க. கரைச்சு வச்ச புளி தண்ணியுமே ஊத்திக்கலாம். இன்னைக்கு நாங்க கொஞ்சமா தான் சமைக்கிறோங்க. வயல்வெளியிலே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தியிருக்கிறோம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளுமே போட்டுக்கிட்டோங்க. ஆல்ரெடி வதங்குறப்பவே நாங்க உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. அப்படியே நம்மளுடைய புண்ணாக்குமே வந்து இதில சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா, நம்ப கழுவி வச்சிருந்த கருவாடுமே வந்து சேர்த்துக்கிறோங்க. அந்த கிளிப்பு வந்து எடுக்க மறந்துட்டோம். கருவாடுமே சேர்த்துட்டு நல்லா வந்து குழம்ப கொதிக்க வைக்கணுங்க. பாருங்க இப்பயே வந்து பார்த்தோம்னாக்கா, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. என்ன கருவாட்டு குழம்பே வாசம் ஊர கூட்டும். இதில புண்ணாக்கு வேற சேர்த்து வச்சா சொல்லவா வேணும். அவ்வளோ வாசனையா இருந்துச்சுங்க. நல்லா கட்டியானதுக்கப்புறம் நாங்க குழம்ப வந்து இறக்கி வச்சுட்டோங்க. ஆல்ரெடி நாங்க களியுமே செஞ்சு வச்சிருந்தோம். நாங்க போன லொக்கேஷன் வந்து பார்த்தோம்னாக்கா, வாழை இலைலாம் கிடைக்கலங்க. இந்த இந்த தேக்காய் இல தாங்க கிடைச்சது. அதே கொஞ்சம் பொத்தல் பொத்தலா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இலையிலே நாங்க உருண்டை புடிச்சுட்டோங்க களிய. அதுக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் களி கூட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.